ரூத் வித்தியாசமாக எதையோ பார்த்துட்ருக்கா. ஹாரி வந்து கூப்பிட்றான். என்னதை வித்தியாசமாக இப்படி பார்த்துட்ருக்கான்னு சொல்லி கேட்குறான். ஒன்றும் இல்லை, சாதாரண ஒரு மானை தான் பார்த்துட்ருக்கேன், ஆனால் அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ரூத் ஹாரிக்கிட்ட சொல்கிறான். காலைல எந்திரிச்சு வர கிளம்பணும், சீக்கிரமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடறான். காலையில் அது 2 பேர் நடந்து போகிறாங்க. ஹாரி உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு மலை மேலேயே கூப்பிட்டு போயிட்டான். அங்கே ஃபுல்லாக கடல் வந்து தெரியுது, ரொம்பவே அழகாக இருக்குது. அந்த இடத்துல டக்குன்னு ஹாரி வந்து ப்ரொப்போஸ் பண்ணிடுறான். ரூத்துக்கு அதிர்ச்சியாக இருக்க ஹாரி எப்படி ஒரு விஷயத்த சொல்ல போகிறான்னு வந்து சொல்லிட்டு மயக்கமாற ஸ்டேஜுக்கே வந்து போயிடறான். ஏன்னா சின்ன வயசில் அவளோட பேரண்ட்ஸ் வந்து சண்டை போட்டுகிட்டே இருந்ததை அவள் பார்த்து அவளுக்கு வந்து ஒரு ப்ரெஷர் மைண்ட் செட்டாகவே வந்து இருக்குது. கல்யாணத்தில் எனக்கு விருப்பமே இல்லை, உனக்கு தெரியும்ல ஹாரி அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் அம்மா நான் தான் ஒர்க் இருக்குது தெரியாமல் உன்கிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிடறான். அந்த இடத்துல இருந்து நைட் ஆகுது. இப்படி ஒரு சம்பவம் நடக்காத மாதிரியே ஹாரி ரூத்கிட்ட வந்து இருந்தாலுமே ஹாரி நார்மலாக பேசாத மாதிரி அவளுக்கு வந்து தெரியுது. இங்கே பார், இப்படி வந்து பேசாத, நார்மலாக வந்து பேசு அப்படின்னு சொல்லி ஹாரிக்கிட்ட வந்து சொல்ல. ஹாரி டக்குன்னு வந்து சொல்லிடுறான். இங்கே பாரு, நீ எவ்வளோ நாள் தான் இந்த மாதிரி மாத்திரை எடுத்துகிட்டு வாழ போகிற, நீ ரியாலிட்டியை வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், நம்மளுக்கு மேரேஜ் ஒன்று நடந்தால் ஆகணும் அப்படின்னு சொல்லல. நீ வாய மூடு, நீ ஒன்றும் எனக்கு டாக்டர் இல்லை இப்போ சொல்லிடுறான். காலையில் அது ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு ஹாரி அந்த இடத்த விட்டு போயிட்டான். இங்கே பாரு, நான் சும்மா நடந்து போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டரில் எழுதியிருக்கு. ஹாரி ப்ரப்போஸ் பண்ணதுக்கும் இந்த லெட்டர்லாம் பார்த்துட்டு அவளுக்கு இன்னுமே வந்து ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது. இந்த மாதிரி ட்ரக்கிங் 2 பேரும் சேர்ந்து நடந்து வந்தால் அவளுக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்திருப்பா. ஆனால் இங்கே வந்து அவளுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக தான் வந்து இருக்குது. டாக்டர் கால் பண்ணலான்னு ட்ரை பண்ணுவாள், சிக்னல் வந்து கிடைக்காது. ஒரு இடத்துல கிடச்சிரும், இருந்தாலும் அந்த காலை கட் பண்ணிடுவாள். டக்குன்னு வித்தியாசமாக ஒன்று இருக்கிற மாதிரி இருக்கும். திரும்பி பார்ப்பா, அங்கே கொடூரமாக ஒரு மான் வந்து செத்துருக்கும். இன்றைக்கி நைட்டு பார்த்தா அதே மான் தான். அது உடம்பு ஃபுல்லாக ஃபங்கஸ் இருக்கிற மாதிரி வந்து இருக்குது. அதை பார்த்து அவள் ஷாக்காகிட்டு நிற்கல. யாரோ வந்து கூப்பிட்ற மாதிரி இருக்கும். திரும்பி பார்த்தா ஹாரி அந்த இடத்துல வந்து நிற்பான். இங்கேப்பா, இந்த மான் தான் நம்ம அன்றைக்கி நைட்டு பார்த்தோம், அது இறந்து கிடக்குதுன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே அந்த இடத்த விட்டு போயிடுவாங்க. தங்கியிருக்க இடத்த வந்துட்டு ஒரு புக்கில் மானை பற்றி படிப்பாங்க. இந்த மாதிரி ஃபங்கஸால் மான் அஃபெக்ட் ஆகும்னு சொல்லி அதில் எழுதியிருக்கும். இதை பார்த்ததுக்கப்புறம் தான் ரூத்துக்கு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ ஆகும். இருந்தாலும் அந்த இடத்துல ஹாரி தொங்க போட்டிருப்பான். ரூத்துக்கு அது சுத்தமாக வந்து பிடிக்காது. உடனே ஹாரியை கூப்பிட்டு, இங்கே பாரு ஹாரி, இந்த மாதிரி நீ மூஞ்சி தொங்க போட்டிருக்கிறது எனக்கு பிடிக்கல, உனக்கு என்ன இப்போ என்ன நல்லா தானே லவ் பண்ணுறோம், அதே மாதிரி போக நான் மேரேஜை அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாள். உடனே ஹாரிக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு நாள் காய்கறி வெட்டிகிட்டு இருப்பான். ரூத்தையும் வந்து கூப்பிடுவான். ரூத் அது உன் வேலை அப்படின்னு சொல்லிட்டு அவள் கண்டுக்காமல் அந்த இடத்த விட்டு போயிடுவாள். ஆக்சுவலாக ரெஸ்ட்டும் போகிறா. அந்த இடத்துல ஒரு பூவை வந்து பார்ப்பாள். அவளுக்கு அதை பார்த்ததும் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். அந்த இடத்துல ஒரு ஜெல்லி மாதிரி இருக்கும். அதை பார்த்துட்டு அவள் குச்சியை விட்டு தேய்ச்சிட்டு இருக்கல, டக்குன்னு திரும்பி பார்ப்பா, கொடூரமாக கத்திட்டு அந்த இடத்த விட்டு ஓடிடுவான். ஒரு இடத்துல தனியாக போய் சில மாதிரி நின்றுட்டுருப்பா. ஹாரி போய் கூப்பிடுவான். ரூத்தோட மூஞ்சில் ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருக்கும், கோவத்தோடையும் இருக்கிற மாதிரி வந்து இருக்கும். ட்ரக்கிங்கில் 2 பேரும் சேர்ந்து அதுக்கப்புறம் நடந்து போயிட்டே இருக்கையில் ரூத்து கோவமாக ஹாரியை பார்க்குற மாதிரி வந்திருக்கும். திரும்பி பார்க்கையில் சிரிப்பா, திரும்பினதுக்கப்புறம் திரும்பி கோவத்தோடய பார்க்குற மாதிரி இருக்கும். நைட்டாவது ஸ்டே பண்ணுறாங்க. அந்த இடத்துல டக்குன்னு ரூத்து காணாமல் போயிடுவாள். ஹாரி வந்து தேடிட்டு இருப்பான். கையில் கத்தியோட வந்து நிற்பாள். உடனே ஹாரி ஷாக்காயிருவான். என்னது இப்படி வந்து நிற்கிற அப்படின்னு வந்து சொல்லிட்டு, ஒன்றும் இல்லை, ஒரு அனிமலை பார்த்தேன், அதை கொல்லலான்ட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அவள் சொல்லுவாள். பண்ணுற ஒரு விஷயமும் ஹாரிக்கு வித்தியாசமாக இருந்தாலும் அதை கண்டுக்க மாட்டான். நைட்டு முழுக்க ரூத்து தூங்கியிருக்கவே மாட்டா, கண்ணை முழிச்சிட்டே தான் வந்து இருப்பாள். காலையில் அது ஒரு மரக்கட்டையில் உட்காந்துருப்பாள். உடனே வந்து ஹாரி கூப்பிட்டு காமெடி பண்ணுற மாதிரி ட்ரை பண்ணுவான். அவளுக்கு சுத்தமாக அது பிடிக்காது. உடனே திரும்பி அவனை பார்த்து, இங்கே பாரு ஹாரி, நீ எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணல, எனக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்துச்சு. அதே சமயம் சின்ன வயசில் நடந்த எல்லா விஷயமும் உனக்கே தெரியும், நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேன். அதனால மேரேஜ் அக்செப்ட் பண்ணல, நான் இப்போது அக்செப்ட் பண்ணுறேன். பட் நீ இந்த இடத்துல எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணாத, நேற்றுக்கு ஒரு இடத்துல எனக்கு ப்ரொப்போஸ் பண்ணலை, அதே இடத்துக்கு போய் நில்லு, எனக்கு நீ ப்ரொப்போஸ் பண்ணு அப்படின்னு வந்து ஹாரிக்கிட்ட ரூத் வந்து சொல்கிறான். உடனே ஹாரிக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. அதே மாதிரி மறுநாள் கூப்பிட்டு போயிட்டு மோதிரத்தை போட்டு விட்டு ரூத்துக்கு ப்ரொப்போஸ் பண்ணுறான் ஹாரி. அதை அக்செப்ட் பண்ண மாதிரி வந்த ரூத்து எட்டி ஒரு விட்றா, சட்டையை பிடிச்சி இழுத்து உடனே அந்த மலையிலேருந்து கொலை காண்டோட கீழே தள்ளி விட்றா. அதே இடத்துல கீழே விழுந்த ஹாரி இறந்தும் போயிடுறான். ரூத் அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அவன் இறந்துட்டானான்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிக்கிறாள். அவளால் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வேகமாக ஓட ஆரம்பிக்கிறாள். ஓட ஓட அவளுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகுது. ஒரு பாயிண்டில் அவளுக்கு ரொம்பவே முடியாமல் வந்துடுது. அதே இடத்துல மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறா. அந்த இடத்துல ஒரு கப்புளும் ட்ரக்கிங்க்கு வந்திருக்காங்க. ரூத்தை பார்த்து அந்த ஹஸ்பண்ட் தண்ணி கொடுத்து எழுப்பி விட்றாரு. உடனே நீயும் என் கூட வரியா அப்படின்னு சொல்லி ரூத்தை பார்த்து கேட்க, நாங்களும் ட்ரெக்கிங் தான் வந்திருக்கோன்னு வந்து சொல்ல, உடனே அவளும் அக்செப்ட் பண்ணிக்கிறா. நைட்டாவது 3 பேரும் ஸ்டே பண்ணுறாங்க. அந்த இடத்துல ஹஸ்பண்ட் வந்து கத்தியை வச்சு ஃபுட்டை வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காரு. அதை உத்து பார்த்துட்ருக்கா ரூத். இதை பார்த்துட்டு, இங்கே பாரு, அந்த கத்தி ஏன் இப்படி உத்து பார்க்குற அப்படின்னு சொல்லி அவங்க ஒய்ஃப் வந்து கேட்க, உனக்கு என்ன ஆச்சு, நீ ஏன் இந்த காட்டுக்குள்ளே வந்து இப்படி கடந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ரூத் எதுவுமே சொல்லாமல் சில மாதிரி வந்து இருக்கிறா. அவங்க ஹஸ்பண்டும் வேலையை முடிச்சிட்டாரு, கத்தியை கீழே வச்சிட்டாரு. அவங்க ஒய்ஃப் கிட்டே போயிட்டு சொல்கிறாங்க, காலையில் போலீஸ் இல்லை யாருக்காச்சும் கால் பண்ணி ரூத் இங்கேருந்து கிளப்பி விட்டணும், அவள் ஏதோ பாதிக்கப்பட்ட மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேளையே ரூத் அங்கே இருக்க கத்தியை எடுத்து சேஃப்டிக்காக வச்சுப்பா. அவங்க 2 பேரும் வந்து சொல்கிறாங்க, கத்தியை கீழே போடு அப்படின்னு சொல்லிட்டு கேள அந்த இடத்துக்கு ஹாரி வந்துடுறான்.
காலையில் தானே செத்து போனான், எப்படி இந்த இடத்துக்கு வரான் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கும் ஷாக்காது. அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிக்கிறா. ஒய்ஃபும் நில்லுன்னு சொல்லிட்டு அவள் பின்னாடியே ஓடுறாங்க. ஹஸ்பண்ட் நின்று பேசிகிட்டு இருக்காரு. இந்த நீ யாருன்னு எங்களுக்கு தெரியலை, உன்னை பார்த்ததுக்கப்புறம் ஓடுறா அப்படின்னு பேசிட்டு கிட்ட வரலே அவரோட கையை வெட்டிடுறான் ஹாரி. கையில் ஏதோ வித்தியாசமாக கிளாஸ் மாதிரி ஒன்று வந்துச்சு, அதை வச்சு தான் அவரோட கையை வெட்டினா. ஒய்ஃபும் கண்டுபிடிச்சிடுறாங்க. ரூத்தை கூப்பிட்டு கேட்குறாங்க, அது யார், உன்னோட பாய் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லி கேட்கல. இல்லை, அவன் பாய் ஃப்ரெண்டே இல்லை, அவன் சொல்லப்போனால் மனுஷனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில் அவங்க ஹஸ்பண்ட் வாய்ஸ் கேட்குது. நீ இங்கே இரு, நான் போயிட்டு பார்த்துட்டு வந்தேன்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டே இருக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் மூஞ்சிலே லைட் அடிக்கிற மாதிரி வந்திருக்கு. லைட் அமத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட வரையில் அவங்க ஹஸ்பண்டோட மூஞ்சி பாதியாக கட்டாய் கீழே விழுகுது. இதை பார்த்த ஒய்ஃப் தடுமாறி கீழே விழுகிறாங்க. இதை வச்சு ஹாரி மிரட்டான், இந்த பார் ரூத், நீ வெளியே வரல இவங்களை நான் கொன்னுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக அந்த இடத்துல கொல்லவும் செய்கிறான். ஒன்றே ரூத்துக்கு செம்ம காண்டாவது, ஏன் இப்படியெல்லாம் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்கல தான், நீ எப்படி என்னை கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்லி கேட்கல. ரூத் சொல்கிறாங்க, எல்லி மாதிரி ஒரு விஷயத்த நான் ரெஸ்ட்டும் போயில பார்த்தேன். அந்த இடத்துல திரும்பி பார்த்தா ஹாரியோட மூஞ்சி 2 பொழந்து இருந்துச்சு. அப்போயே நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், நீ ஹாரி இல்லை. ஆக்சுவலாக என்ன நடந்திருக்கு அப்படின்னா, மலைக்கிட்ட ஒரு விண்கல் மாதிரி ஒன்று விழுந்திருக்கு. அதுலேருந்து ஒரு ஒட்டுண்ணி மானை அட்டாக் பண்ணி அதே மாதிரி மாறி இருக்கு. அந்த மானை தான் ஸ்டார்டிங்கில் ரூத்தை ஹாரி பார்த்துருக்காங்க. ஸோ இதுக்கடுத்து ஹாரி ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு மறுநாள் லெட்டர்லாம் எழுதி வச்சுட்டு வாக்கிங் போயிருக்காருல, அந்த சமயம் தான் அந்த மான் ஹாரியை பார்த்துருக்கு. டக்குன்னு அது அந்த மான்லேருந்து பிரிஞ்சு ஹாரி மாதிரியே உருவாகுது. உண்மையான ஹாரி உயிரோடு இருந்தால் பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு அவனை கொன்னுருது. இந்த மாதிரி உருவெடுக்கும் போது ஹாரியோட நினைவெல்லாம் இந்த ஏலியனுக்கு தெரியும். அதனால தான் ஹாரி மாதிரியே வாழ்ந்து சேஃபாக இருக்கலாம்னு சொல்லி ஐடியா பண்ணுது. இருந்தாலும் ரூத் ஹாரியோட அந்த 2 துண்டான மூஞ்சை பார்த்துட்டால, அதனால ஓட ஆரம்பிக்கிறா. அந்த இடத்துல நிற்கல தான் ஹாரி கூப்பிட்டு இருக்கான். அது நல்லா கோவமாக அந்த இடத்துல ஹாரியை பார்த்துட்டே இருந்திருக்கா. நைட்டு ஃபுல்லாக அன்றைக்கி தூங்கலை. ஏலியன் மாதிரி இருக்க ஹாரியே சொல்லுது, சே நான் தப்பு பண்ணிட்டேன், அந்த பக்கத்துலேயே நான் ஹாரியை புதைச்சிருக்க கூடாது, லைக் அந்த இடத்த விட்டு வேறு இடத்துக்கு தள்ளி இருக்கணும். இருந்தாலும் என்ன, நான் இப்போ உன்னைய கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கொல்ல முயற்சி பண்ணுது. ஆனால் ஹாரியால் கொல்ல முடியலை. ஏன்னா ஹாரியோட மைண்ட் எல்லாம் இதுக்கும் காப்பி ஆகிருக்குல்ல. இவன் ரொம்பவே லவ் பண்ணுறான். அதே மாதிரி இந்த ஏலியனும் ரூத்தை லவ் பண்ண ஆரம்பிக்குது. பக்கத்தில் இருக்க அந்த கப்புள்ஸ் மாதிரியும் இதால் மாற முடியாது. ஏன்னா அவங்க 2 பேரும் இறந்து போயிட்டாங்க. உயிரோடு இருந்தால் அவங்கள மாதிரி மாறிட்டு லைக் அதுக்கப்புறம் இது ரூத்தை கொல்லலாம். ஆனால் அதுவுமே இங்கே நடக்காது. அதனால் ரூத்தை இங்கே பாரு நான் உன்னை லவ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கொல்ல வந்தது. அதை ப்ரப்போஸ் பண்ண ஆரம்பிக்கிற நேரத்தில் அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிச்சிடா ரூத்து. பின் தொடர்ந்து இங்கே பாரு கண்ணு, நான் உன்னையே லவ் பண்ணுறேன், நான் உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன், நான் எங்கள் ஏலியன்ஸ்க்கெலாம் காண்டாக்ட் நான் கொடுத்துட்றேன், பூமியை அழிக்க சொல்லிடுறேன், என் கூட வா நான் உனக்கு ஒரு விஷயத்த காட்டுறேன்னு சொல்லிட்டு இவளை ஒரு தண்ணி இருக்கிற இடத்துக்கு கூப்பிட்டு போகிறான் ரூத். அந்த இடத்துல ஒளிஞ்சிருக்க ஸ்பேஸ்ஷிப்பை காட்டுறான். இங்கே பாரு, நம்ம இந்த ஸ்பேஸ்ஷிப்பை எடுத்துகிட்டு இங்கேருந்து வேறு உலகத்துக்கு போயிடலாம். லைக் அந்த உலகத்தில் போயிட்டு நம்ம ஜாலியாக லவ் பண்ணலாம். நம்மளை யாருமே தடுக்க முடியாது. ஏன்னா மற்ற ஏலியன்ஸ்லாம் இங்கே வந்துட்டாங்கன்னா எல்லாரையும் கொன்றுவாங்க, உன்னையும் கொன்றுவாங்க. நான் உன்னை இலக்க விரும்பலை, நீ ஏன் கூட அப்படின்னு ஹாரி ரூத்துக்கிட்ட சொல்ல, நைட்டு கப்பிள்ஸ்ட்டு ஆட்டி போட்ட கத்தி இவ கையில் தானே இருக்குது. சஜக்குன்னு ஹாரியை ஒரு குத்திடுறா. கத்தியால் பக்கத்தில் வேற ஒரு சுறா வர்ற மாதிரி இருக்குது. ரத்த கரையெல்லாம் அந்த தண்ணியில் ஃபுல்லாக அப்படியே பரவிட்டு இருக்குது. அந்த சுறா அங்கேருந்து ஹாரியை கடிச்சு சின்ன பின்னமாக ஆக்குது. இதான் சான்ஸுன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு ரூத் வேகமாக ஓட ஆரம்பிக்கிறா. இருந்தாலும் அந்த தண்ணிக்குள்ளேருந்து பாதி உடம்போடு ஹாரி சொல்கிறான், எனக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில் முடிஞ்ச அளவுக்கு ரூத் ஓட ஆரம்பிக்கிறா. காட்டுக்குள்ளே எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ அந்த இடத்துக்கு போய் அவளோட பேக்கில் இருக்கிற ஒரே ஒரு டேப்லெட்டை எடுத்துக்கிறா. ஏன்னா அவளுக்கு ஸ்ட்ரெஸ் அதிகமாகுதுல்ல. ஆனால் இந்த ஒரே ஒரு டேப்லெட் தான் இருக்குது, என்ன நடந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ரூத் அந்த ஒரு டேப்லெட்டை எடுத்துக்கிறா. அந்த இடத்துக்கு ஹாரி வந்துடுறான். ரூத் மாட்டிக்கிட்டா ஒரு ஜெல்லி மாதிரி இருக்குல்ல, அதை வச்சு ரூத்தை கட்டி போட்டுடுறான். ரூத்துக்கிட்ட சொல்கிறான், நான் ஹாரி மாதிரி இருந்தால் உன்னை நான் கொல்ல முடியாது, அதனால் நான் உன்னை மாதிரி மாறி உன்னையே நான் கொன்னுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூத் மாதிரியே ஹாரி மாறிடுறான். லைக் அந்த ஏலியன் மாறிடுது. ஸோ என்னால் இப்போ உன்னை கொல்ல முடியும்னு சொல்லிட்டு அது கையிலேருந்து கத்தி வரும்ல, அதை வச்சு ரூத்தை மிரட்ட வரையெல்லாம் சொல்கிறான். நான் தான் நீ சின்ன வயசில் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம், நல்லா யோசிச்சுப்பாரு, அதை உன்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியுதா, உன்னால் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்க முடியுதா அப்படி இப்படின்னு சொல்லி அந்த ஏலியனை கன்வின்ஸ் பண்ண. அந்த ஏலியனுக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்பவே அதிகமாகுது. ஏன்னா ஏலியனுக்கு ரூத்துக்கிட்ட இருக்க எமோஷன்ஸும் கேரி ஆகும்ல, அது மாதிரி இருக்கையில் ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகமாகிடும். ரூத்துக்கிட்ட இருக்கிற அதே ப்ராப்ளம் இதுக்கும் வந்துடும். டேப்லெட்டை தேட பார்க்குது, ஆனால் அந்த இடத்துல டேப்லெட் இல்லை. ஸ்ட்ரெஸ் அதிகமாகி அந்த இடத்துல ஏலியன் மயக்கம் போட்டு கீழே விழுகையில் ரூத்து பக்கத்தில் இருக்க கல்லை எடுத்து அவள் தலையில தூக்கி போட்டு அந்த இடத்த விட்டு ஓட ஆரம்பிக்கிறான். பக்கத்தில் ஒரு கார் இருக்குது. ரூத் அந்த காரை எடுத்துகிட்டு அழுதபடியே அந்த இடத்த விட்டு போகையில் கார் ரேடியோலேருந்து ஒரு சத்தம், என்ன ரூத் நீ தப்பிச்சிட்டேன்னு நினைக்கிறியா, என்னோடய ஃபேமிலிஸ் எல்லாரையும் நான் கூப்பிட்டுட்டேன், எல்லாரும் உன்னை அழிக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க.
அதே மாதிரி அந்த விண்கல்லாம் வந்து மலைக்கிட்ட வந்து விழுகுது. ரூட்டுக்கு மட்டும்தான் இந்த விஷயம் வந்து தெரியுது, இங்கே வந்து விழுகிறது எல்லாமே ஏலியன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு அவள் அழுதுகிட்டே அந்த விண்கல்லாம் பார்த்துட்டு அந்த காரை எடுத்துகிட்டு முடிஞ்ச அளவுக்கு வேகமாக போகிறா. இதோட படம் வந்து முடியுது. கண்டிப்பாக உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக்கை தட்டி விட்ருங்க. படத்தோட பேர் சிக்னிஃபிகன்ட் அதர். அடுத்த படத்தில் பார்க்கலாம். டாட்டா.